13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 901 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. 447 இது எப்படி வந்தது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே 492 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 492ன்ற நம்பரை பிசி ஆப்போசிட் பண்ணுங்கள். பிசி ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 47 டைரெக்டாக வரும். அப்போ ஆப்போசிட் ஆகிடுச்சுன்னா 447 அப்படின்ற நம்பரு வரும். அது கீழே பாருங்கள் 046 அப்படின்ற ஒரு நம்பரு. இப்போ பிசி வந்து ஃபுல் ஆப்போசிட்டு. ஸோ அதே மாதிரி இதுவுமே ஃபுல் ஆப்போசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது 46ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 91 அப்படின்ற நம்பர் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து ஏபி வந்து திரும்பலை. 49ன்ற நம்பர் அப்படியே 44 ஆகிட்டதுனால இந்த 04ன்ற நம்பரை இந்த இடத்துல இருக்கிற நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு திரும்பி வந்துச்சு அப்படின்னா 901 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆயிரும். உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அதாவது இந்த பிசி 92ன்ற நம்பர் தான் இங்கே பிசி 47. இங்கே ஏசி 01 அப்படின்ற நம்பர் தான் இங்கே வந்து பிசி 01. ஆக 2 நம்பர் ஆப்போசிட் ஆகணும், ஒரு நம்பர் அப்படியே நிற்கணும். இந்த ஏ போர்டு நம்பர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கணுங்க. பாருங்கள், ஏ போர்டுக்கு 4க்கு 4 வந்துருச்சு. இங்கே ஏ போர்டில் 0 இருக்குது, இங்கே பி போர்டுக்கு வந்திருக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு முறை இருக்கிற நம்பரு அப்படியே டைரெக்டாக வந்துச்சுன்னா அது கீழே மேலே இருக்கிற நம்பர் திரும்பி தான் வரும் அப்படின்னு சொல்லி, இல்லை முதல்ல ஒரு நம்பர் திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து கீழேயோ இல்லை மேலே இருக்கிற நம்பரு டைரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கரெக்டாக அப்படியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மெத்தடில் உங்களுக்கு வேறு எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா அது வந்து கனெக்ட் ஆகணும். எப்படி ஆகணும்னா, இங்கே பாருங்கள் 4ன்ற நம்பரு இங்கே 4 இருக்குது ஏ போர்டில், இங்கேயும் வந்து 4ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துலேருந்து எடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிசி 01 கீழே வந்து ஒரு 41 இருக்குது. ஸோ இது கூட மேட்ச் ஆகலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் 97 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கா. இந்த 97ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்க அப்படின்னா 41 நம்பர் ஆப்போசிட் போடுங்க. ஒரு நம்பர் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 97ன்ற நம்பருக்கு 47 முதல்ல வந்து இந்த இடத்துல ஆப்போசிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த 41ன்ற நம்பரு ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட்டு வச்சு கேமில் வரலாம். அப்படி பார்த்திங்கன்னா இங்கே இந்த 27 அப்படின்ற நம்பர் இதில் கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 06 அப்படின்ற நம்பர் கீழே இருக்கிற 41ல் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேமு வரலாம். அது பார்த்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 01 வேறு எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 451 அப்படின்ற இடத்துல ஆப்போசிட் ஆகுது. என்ன ஆகுது, ஏபி ஆப்போசிட் ஆகுது 90 அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே 51ன்ற நம்பருக்கு 10ன்ற நம்பரு 60ன்ற நம்பர் கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த 451ல் இந்த 45 ஃபுல் ஆப்போசிட் ஆகுமானா, இந்த 160 அப்படின்ற நம்பரில் 2 நம்பர் கேமில் வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 16ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட் ஆனாலுமே வந்து 61 தான். அப்போ 61 கேமில் வரலாம். 61 கேமில் வரும்போது இந்த 51ன்ற நம்பரு 01 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ 60ன்ற நம்பர் திரும்பி ஒரு வேளை இந்த இடத்துல பாக்ஸ் அடிக்கலாம். எப்படி பார்த்தாலுமே மறுபடியும் வந்து 160ன்ற நம்பர் பாக்ஸில் தான் வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 447 பாக்ஸ் அடிச்சிருக்கு. 11ஆம் தேதியில் 447 பாக்ஸ் அடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த 954 ஏதாவது 2 நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா 90ன்ற நம்பர், அதாவது 95ன்ற நம்பருக்கு 90 நம்பர் வந்துருச்சு. இப்போ அதுக்கே பாருங்கள் 048 அப்படின்னு சொன்னால், இந்த 048ல் ஏதாவது ஒரு நம்பர் டைரெக்டாகவோ ஒரு நம்பர் ஆப்போசிட்டாகவோ கேமில் வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் கேம் வரும். அதாவது வந்ததுலேருந்து தான் வரும். நீங்கள் புதுசாக தேடுறது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஏற்கனவே வந்த நம்பருங்களிருந்தே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் இந்த 02 01 இங்கே மேட்ச் ஆகுது, 02 மேட்ச் ஆகுது, 01க்கு இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 10ன்ற நம்பருக்கு 15 மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி 10ன்ற நம்பருக்கு 01 65ன்ற நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 01 வரும்போதெல்லாம் இந்த 20ன்ற நம்பரு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னுமே வந்து நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி மெத்தடெல்லாம் சொல்கிறத நிறுத்தி. ஓகேங்களா.
இப்போதைக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஏதாவது தான் வீடியோ போடணுமே, ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுனால தான் பண்ணுறது. ஆனால் வந்து ஒரு கிரிட்டிக்கலான மெத்தட்ஸ் எல்லாம் இங்கே வந்து சொல்ல முடியல. இங்கே பாருங்கள், இப்போ இந்த 01 இருக்குது. இந்த 01க்கு பக்கத்தில் மேக்ஸிமம் இந்த நம்பரே திருப்பி அடிக்கலாம். அதாவது 01ன்ற நம்பருக்கு கீழே 60 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 25 அப்படின்ற நம்பர் பிசி அடிக்கலாம். ஓகேங்களா, 25 பிசி அடிக்கலாம், இல்லைன்னா 60ன்ற நம்பரு பிசி வரலாம். 13ஆந்தேதி கெஸ்ஸிங்கில் 60 இல்லைன்னா 25ன்ற நம்பரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், போன மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 44 கீழே பாருங்கள் 91 84. இந்த 44 ஏபி வந்திருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தட் அப்படியே கூட வரலாம். இங்கே 91 ஏசி இருக்குது. அடுத்து 84 பிசி அடிக்கலாம். அப்படி 84 பிசி அடிச்சுது அப்படின்னா 784 அப்படின்ற நம்பர் தான் வரணும். அப்படி இல்லைன்னா 084 அப்படின்ற நம்பர் வரணும். பாருங்கள், 84 பிசி இந்த மெத்தடில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு வேளை இந்த பாருங்கள், இந்த 18க்கு இங்கே 18, இந்த 44, இந்த 44, இந்த 91 அப்படின்னா இந்த கேம் முடிஞ்சதாக தான் இருக்கலாம். சரிங்களா, அதனால் பாருங்கள். அடுத்து இந்த டபுள்ஸில் பாருங்கள் 44, 22, கரெக்டாக 2 நாள் விட்டு அந்த 77. நாம் இந்த மெத்தடில் இந்த 778 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது 4 ஆயிடுச்சு. அது சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பரவாயில்ல. இந்த 778 வந்து கரெக்டான ரிசல்ட்டு, அருமையான பேட்டர்ன் இது. சரி, இங்கே பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே பாருங்கள் 49. ஸோ இந்த 49 வந்தபோது எப்போவுமே வந்து ஒரு க்ளூ எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது பக்கத்துலேயே இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 3 நாள் ரிசல்ட்டில் பிசி பார்த்தோம்ல, ஏபி எடுத்துக்கங்க. அப்படியே பாருங்கள், 18 79 84. இதில் பாருங்கள், அந்த 18 நம்பர் இங்கே 18 வந்தது பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிற 79 பாருங்கள், அப்படியே திருப்பி 47. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே 46 கீழே 02 அப்படின்ற நம்பர் இருக்குதுன்னு வைங்க. இந்த 46ன்ற நம்பருக்கு எங்கேயாவது ஒரு ஆப்போசிட்டு அந்த நம்பர் வரும்போது அந்த 02 அப்படின்ற நம்பருமே கேமில் கரெக்டாக வந்து அதே போர்டில் வந்துடும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த 77 கீழே 49 அப்படின்ற நம்பர் வரும்போதே அப்போ இந்த 44உடைய நம்பர் ஏதோ ரிப்பீட்டு கேமில் வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 44 அப்படின்ற நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ மறுபடியும் வரும். அப்படி வரும்போது அதாவது டபுள்ஸில் வந்த நம்பரில் வரணும். அப்போ ஒரு வேளை இந்த 22 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 22 அப்படின்ற நம்பர் இங்கே 01 கீழே அந்த 22னுடைய நம்பரு வரலாம். அது இல்லாமல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 97 15 02. சரிங்களா, இங்கே நாம் என்ன நம்பரு 02னுடைய நம்பர் தான் 25ன்னு எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள் 47ன்ற நம்பருக்கு இங்கே 97 இருக்குது, 15ன்ற நம்பருக்கு 01 இருக்குது, இங்கே திரும்பி இருக்குது. ரெண்டுமே வந்து திரும்பி இருக்குது. அப்போ இது டைரெக்டாக வச்சிங்க அப்படின்னா 07, அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு பாருங்களேன். இங்கே பி போர்டில் இருக்கிற நம்பரு இங்கே அப்படியே பி போர்டில் 4. இதை திருப்பி வச்சிட்டிங்கன்னா இந்த 15ன்ற நம்பரை திருப்பி வச்சா 51. அப்போவுமே வந்து பி போர்டில் இருக்கிற நம்பரு ஆப்போசிட்டு. ஓகேங்களா, அப்போ இதையுமே திருப்பி வச்சுட்டா 20ன்ற நம்பரை நாம் வந்து இங்கே 25 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம். அப்போ இந்த நம்பரை திருப்பி பாருங்கள் 70 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்கிது. புரியுதா, பார்த்துங்க. இது பாருங்கள், இந்த 97ன்ற நம்பருக்கு பி போர்டு ஆப்போசிட்டு. இந்த 15 திருப்பி வச்சிடணும் 51. கரெக்டாக அந்த பேட்டர்ன் படி கரெக்டாக போகுது பாருங்கள். அப்போ இந்த 2ன்ற நம்பரை ஆப்போசிட் பண்ணி பி போர்டில் 7 அப்படின்னு வச்சுட்டா இந்த 0ன்ற நம்பரை சி போர்டில் வச்சுட்டு 70 அப்படின்னு நம்பரு அடிக்கணும். அப்படி 70ன்னு அடிச்சிச்சுன்னா 270 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 22ன்ற நம்பரு 77ன்னு வந்ததுன்னா அதனுடைய ஒரு ஆப்போசிட் வச்சு நம்பர் வரணும். எப்படின்னா இந்த பாருங்கள் 44,
49 மறுபடியும் ஒரு 44. அப்போ 22 77 அப்படின்னு வரும்போது திரும்ப வந்து ஒரு 27 அப்படின்ற நம்பரோ 72ன்ற நம்பரோ வரணும். இங்கே வந்து பி போர்டு தான் ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேங்களா, பி போர்டு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இதுவுமே வந்து ஒருவேளை பி போர்டு ஆப்போசிட் வச்சு 72ன்னு வரலாம். நம்ம 25ன்னு எடுக்கும்போது ஒருவேளை 725ஆவோ இல்லை 70ன்னு வரும்போது 270ன்ற நம்பராகவோ ஒருவேளை கேமில் வரலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து கெஸ்ஸிங் எடுங்க. பிசியில் 2 நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து இந்த 18 வரும்போதே இந்த 01 கேமில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இங்கே. ஏன்னா இந்த மாதத்துலேயே பாருங்கள் இந்த 63 அப்படின்ற நம்பருடைய இங்கே 18. ஓகேங்களா, இதுக்கு இது பாருங்கள் இந்த 51 18 51 அப்படின்ற நம்பர், அதாவது அந்த 61 அப்படின்ற நம்பரில் 51 வந்ததுக்கப்புறம் 63 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ இந்த 51ல் இங்கே டைரெக்டாக வந்து இந்த 63க்கு ஃபுல் ஆப்போசிட் 18 அப்படி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரு நாள் விட்டு இந்த 51 அப்படின்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு அப்படி வந்திருக்கு. அப்போ இந்த 63 அப்படின்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சுன்னா 13 அப்படின்ற நம்பரு வரலாம். அப்படி 13 அப்படின்னா எப்படின்னா இங்கே பாருங்கள் 18 அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 13 அப்படின்ற நம்பரு பிசியில் வரலாம். ஒருவேளை அதுக்கு அடுத்த நம்பர் அப்படியே இந்த 01க்கு அப்படியே 13ன்னு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அது 68 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஓகேங்களா, அதனால் பாருங்கள் இந்த 51 கீழே 63 ஒருவேளை இங்கே மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து ஒன்று 13 இல்லைன்னா 68 அந்த மாதிரி கூட வரலாம். 13ன்னு வரும்போது இந்த மாதிரி 013 அப்படின்ற நம்பரும் வரலாம். 68 அப்படின்னு வரும்போது 768ம் வரலாம். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் இந்த 875ல் 2 நம்பர் இங்கே வச்சு அடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் பண்ண முடியும் பாருங்கள்.